ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிச்சு வைக்கிற கண்டென்ட் வரைக்கும் நம்ம பேசியாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இப்போ தான் விளையாட வந்தாங்க, அதுக்குள்ளேயே கழிச்சு விட்டாங்க திருப்பி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாக்யலட்சுமி சீரியலு, அப்புறம் பாரதி கண்ணம்மா சீரியல் எல்லாம் சேர்ந்து நின்று ஒரே சீரியலில் முடிச்சு விட்டாங்க. வேறு மாதிரி ஆஃபீஸ் தானே சௌந்தர்யா நடிக்கிறது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் அப்படிங்கிறப்ப அடிகள் படத்தான் செய்யும், நம்ம விளையாட தான் செய்யணும். அதுக்கு தான் டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லோரும் டாஸ்க் நிறுத்தப்பட்டுச்சு, சீக்கிரம் பிக் பாஸ் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கதற ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கேமுக்குள்ளேயே அவங்க வராங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் அவங்க கேமை ஆடல. இப்போ கேம் ஆடினோடனே ஒருத்தன் கண்ணில் தண்ணி வருது, ஒருத்தன் கண்ணில் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்குன்றான், ஒருத்தன் பதறுதுன்றான். என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னா, ஜெஃப்ரி கல் வச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை தூக்கி அவன்கிட்ட போட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் என்எஃப்பி வேணும்ல. கடைசி கப்பையும் கொடுத்துருக்கடா, தூக்கி எல்லாம் சேர்ந்து கப்பை தூக்கி ஜெஃப்ரிகிட்ட கொடுக்கடா. முட்டைகளாக இருக்காங்க, அங்கே போய் எதுக்கு போடுறானுங்க அப்படிங்கிறது தெரில. அவனை அசால்ட்டாக விட்டுறானுங்க. அவனா பிடிச்சி அந்த 3 பேரையும் பிடிச்சி தூக்கி எறிஞ்சு எல்லாரும் அட்டாக் பண்ண முடியாது அந்த டீமை. அவனுக்கே தான் போட்டுட்ருக்காங்க எப்பயுமே. ஸோ இப்போ என்னென்னா, முத்து டீமுக்கும் ஜெஃப்ரி டீமுக்கும் நேரடி ஃபைட்டு. ஸோ யாரை லாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி தீபக் லாக் பண்ணிடுறாரு. சரியா, முத்து பவி கூட சண்டை போட்டுருக்காரு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அன்ஷியும் மஞ்சரியும். ஸோ இது ரொம்ப டர்ட்டியாக போகுது. டர்ட்டியானா அவனை விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி பிடிச்சி போன்ஸ் எல்லாம் பிடிச்சி டைட் பண்ணி விட முடியாமல், நீ அந்த கல்லை அங்கே எடுக்க விடாமல். இதில் என்ன ஒரு காமெடினா, இதுலேருந்து கல் எடுத்து அங்கே போய் ஒருத்தர் வைக்கிறான், அங்கேருந்து ஒரு கல் எடுத்து இங்கேருந்து வைக்கிறான். ஸோ ஆக ஒரே கல் தானே திருப்பி திருப்பி வருது. மாற்றி அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. சரியா, அதுக்கடுத்து டென்ஷனான நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் அதை ஆரம்பிக்கிறான். கல்லை உடச்சி விட்ட உடனே தீபக் போய் அங்கே போய் அடிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அஞ்சிதா மேலே கல் பட்டுருதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஆக்டிங்கை போடுது. ஐயா அப்படின்னு, அம்மா கல் எங்கேயோ இருந்துச்சு, கல் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, இந்த அம்மா மண்டை எங்கே இருக்குது, மண்டையில் அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா, டார்ச் அடித்து பார்த்தா டாக்டரு டார்ச் அடித்து பார்த்து ஒன்றும் இல்லைன்ட்டா அப்படின்ட்டா. ஆமாம், அடிபட்டால் தானே ஏதாவது இருக்கும், இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அவர் கேட்குறாரு தீபக் பாவமா, என்னம்மா கீரல் ஏதாவது இருக்காமான்னா, ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு வலிக்குதுன்னு அங்கே ஒரு ஆக்டிங்கு, சரியான ஆக்டிங்கு. ஆனால் பவி அன்ஷியோடைய கேம் பிளே நம்ம பாராட்டி தான் ஆகணும். அங்கே அந்த ஆக்டிங் பண்ணால் கூட அடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம முத்து பவிக்கிட்ட லாக் பண்ணி அவர் வேறு ஃபுல்லாக கட்டி பிடிச்சி உருண்டு கிடக்காரு. அப்போ என்ன ஆகுது, முடி முத்து மேலே படுது. என்ன ஷாம்பு போடுறீங்க பவி? ஆமாண்டா, ரொம்ப முக்கியம், நீ ஏன் கலவரத்தில் இருக்க, அவள் என்ன ஷாம்பு போட்டான்னா இல்லை குளிக்காம முடிய செய்வனா என்ன, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தோணுச்சு. ஸோ முத்துக்குமரன் வெரி பேட் பிஹேவியர், தப்பான பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. இதில் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்றது தெரில. பட் அது ஒரு பயங்கரமான ஒரு பாச போராட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரியே தெரில, அப்படின்ற மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதே என்னடா அது அப்படின்ட்டு. அப்போ கல்லை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு பக்கம் ஜெஃப்ரியை திருப்பி லாக் பண்ணிடுறான். தீபக் திருப்பி பவியை பிடிக்க ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா முத்துவை லாக் பண்ணி, ஏன்னா அவனுக்கும் வந்துருச்சு பவியை பிடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அவன் எப்பயுமே மடியில் படுத்து மண்டையை இதை பண்ணல, அதனால் அவனுக்கும் வந்துருச்சு. அவன் வந்துட்டான். அன்சி அங்கிட்டு மஞ்சரியை பிடிச்சி, மஞ்சரி பேண்ட்டை இருக்கு, பேண்ட்டை ஏற்றுறதுக்கு ஜாக்லின், பேண்ட் அவருது, பேண்ட் ஏற்றுறதுக்கு ஜாக்லின், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ எப்படா இது முடியும் அப்படின்றத பார்த்தா அந்த கல் எடுத்துட்டு அவன் முத்துக்கு மேலே போகிறான். அதுக்குள்ளே ராயன் எதுக்கு கஷ்டப்படுறேன் கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். உடனே முத்துக்கு ஏன்டா அப்படின்னு ராணா வேறு வந்துட்டான். அவங்க தான் டாஸ்க் ஆடுறாங்க, நீ யாரா உள்ளே வர கோமாளி அப்படின்ற மாதிரி. இருறா அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு. அந்த சைடு அப்படின்றாங்க. யாரான்னு பார்த்தா விஷால், அருண், ஐஸ்வர்யா இல்லை சௌந்தர்யா, பேர் கூட வரமாட்டேங்குது மூதேவி. அப்படின்றான் ஒன்று. அருணும் மஞ்சரி மேம்ல பாருங்கடா, மஞ்சரி மேம் அப்படி இருக்காங்க, மஞ்சரி அஞ்சுதா பாரு. டேய் இருங்கடா, இப்போ தானே ஆடுறாங்க, ஏன்டா நீங்களே எடுத்து விட்றீங்கன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்களா. உடனே முத்து ஏஞ்சி அவன் வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் முத்து இந்த இந்த பாச போராட்டம் நடந்துச்சுல, எல்லாம் கட்டிப்பிடிச்சி உருண்டதில் ஒரு 15லேருந்து 20 கல் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி பிக் பாஸ் கல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஒருத்தன் எலிமினேட்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். விஷால் டீம் எலிமினேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. எப்பா ஷாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். பாய்.